இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோன்னா ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது. நம்ம வந்து வீட்டிலே செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது வந்து கட்லெட் தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறமா சிக்கன் ரோல் செய்ய போகிறோம். அந்த ரெண்டுமே நம்ம இன்றைக்கி வீட்டிலே செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி அது கட்லெட் செய்கிறதுக்கு வந்து ஒரு 5 பீஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே இப்போ வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். அது கூடவே இந்த உருளைக்கிழங்கை போட்டு லைட்டாக மசிச்சு வச்சுட்டு கரம் மசாலாவும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு பிரெட் க்ரம் தேவை. இதை வந்து நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்ட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மைதா மாவு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இதை நல்லா உருட்டிட்டு இப்போ கையில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் சிக்கன் ரோல் செய்கிறதுக்கும் இப்போ இதிலையே செஞ்சு வச்சிடுறேன். இப்போவே ஒரு 5 சிக்கன் ரோலும் ஒரு 10 கட்லெட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன். இதை மாதிரி நீங்களும் செய்துக்கோங்க. பிள்ளைக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செய்து கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். மைதா மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா எடுத்து இந்த மைதா மாவில் முக்கிட்டு அப்புறமா அந்த பிரெட் க்ரமில் 2 பக்கமும் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பெரட்டி எடுத்து ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து இப்படி இதே மாதிரி முக்கி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு இதை 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லே நான் போட்டு எடுக்க போகிறேன். இது வந்து எண்ணெயிலையும் நம்ம வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் ஆனால் வந்து தோசைக்கல்லே போட்டு எடுத்துடுறேன். டீப் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்து எனக்கு இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால நான் இப்படியே போட்டு எடுத்துட்டேன். அப்புறமா சிக்கன் ரோல் மட்டும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துச்சு. சிக்கன் ரோல் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு உடனே போட்டு கிண்டாதீங்க.